கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரம்யா ரெடி பண்ண அந்த போலி ஆள் வந்து பேச ஆரம்பிக்கிறப்பல இந்த மாதிரி நீ பீப்பாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தீபா வந்து உன் அத்தையை காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி வந்து நீ ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அத்தை சரியாயிடுவா அப்படின்னோடனே என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அந்த காலத்துலலாம் வந்து இப்படி தான் வந்து தண்ணியில் வந்து ஒரு பீப்பாக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த கயிற்று போட்டு கட்டி அதை வந்து நம்பிக்கையான ஆள்கிட்ட வந்து கயிற்று வந்து கரையில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா வந்து அவங்க நல்லபடியாக வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுவாங்க. உனக்கு அவ்வளோ நம்பிக்கையான ஆள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்காக என்னோடய ஃப்ரெண்டு நிச்சயமாக என்னை நல்லபடியாக பார்த்துப்பா, அவள் என்னில் பாதி மாதிரி தான் அப்படின்னு வந்து தீபா வந்து சொல்லிகிட்டு இருக்க. நிச்சயமாக வந்து உன்னை வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து விடமாட்டேன் அப்படின்னு ரம்யா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து தீபா கீழே குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து தாடி வந்து கீழே வந்து அவுந்துடுது. அதை பார்த்தோன்னா ரம்யா ரொம்ப பதட்டத்தில் வந்து சீக்கிரம் வந்து தாடியை விட்டு அப்படின்னோன்னா அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. ஐயோ தாடியை விட்டியா அப்படின்னோன்னா டக்குன்னு ஒட்டுறாங்க. ஒட்டினதுக்கப்புறம் தலையை தூக்கி வந்து தீபா பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு நிச்சயமாக நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வசமாக என்கிட்ட சிக்கிட்ட தீபா அப்படின்னு வந்து ரம்யா வழக்கம் போல் டைலாக் ஒன்று பேசிவிட்டு அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க.